அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realties Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. பெரியார் அப்படின்னா திராவிடம் அப்படின்னா எதுவுமே தெரியாது. அதை பற்றி தெரியாத, அதாவது ஆனா ஆவன்னா கூட தெரியாதவன் தான் மந்திரியாவே இருக்கான். அதுல தெரிஞ்ச ஆராசா கூட இருக்காரு திமுகல. ராமர் செருப்பால் அடிச்ச ஒருத்தரை உங்களுடைய கொள்கைகளின் தலைவரா நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ராமன் சனாதானத்தை காப்பாற்றியவன். ராமன் நீதியா தான் அரசாண்டான். எந்த நீதி? பார்ப்பனர்கள் சொன்ன நீதி, சம்பாதிக்கிற இந்த அயோக்கியர்கள். இதையெல்லாம் யார்? ஏன்னா பெரியாருடைய கொள்கை என்ன, பெரியார்னா யாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும். ஒரு அமைச்சர் கூட ஒருத்தன் கூட இல்ல. அண்ணாவை தவிர, கூட இருந்த அண்ணாவை தவிர வேற யாருக்குமே, கலைஞருக்கோ அது ஆசிரியர் வீரமணிக்கோ. அப்ப அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு மக்களுக்கு பகுத்தறிவை பரப்புற ஒரு விஷயமா தான் அவர் அறிமுகமா. கடவுள் இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் அவர் பெரியாருடைய குரலா, இளம் குரலா அவர் பரப்ப. திமுகவின் கொள்கை இல்ல. பிள்ளையார் சிலையே உடைக்க வேணாம், பிள்ளையாருக்கு நீங்க தேங்காயே உடைக்க வேணாம். பெரியார் ராமர் செருப்பால் அடிக்கிற போஸ்டர், அதை கலைஞர் கைத்தட்டுற மாதிரி வச்சு ஒரு போஸ்டர் ஊரெல்லாம் ஒட்டுறான். 2 நாள்ல எலெக்ஷனு. அந்த தேர்தலில் தான் அதிகமான இடங்களை திமுக வெற்றி பெற்றது. இப்ப அமைச்சர் ரகுபதி கருத்துக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு நீங்க வருத்தப்படுறீங்க. எதிர்ப்பு தெரிவிச்சா கட்டாயம் இருக்கா என்ன? ஒரு சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இது மாதிரி நடந்திருக்குமா? இல்ல, ராமர் இப்படி செஞ்சாரு, சமூக நீதி காவலரா இருந்தாருங்கிறது யாராலும் மறுக்கவே முடியாது அப்படின்னு பேசுகிறார் அமைச்சர் ரகுபதி. இப்படிப்பட்ட விஷயத்துக்கு தானே, இப்படிப்பட்ட பரப்புரைகளுக்கு தானே இவனுங்க அது பாஜக என்பது மத வெறியை தூண்டுது அப்படின்ட்டு அதே தானே இவன் சொல்றான். சன் டிவி இந்த சன் டிவி அயோக்கியத்தனத்தை நீங்க யாராவது ஒருத்தனாவது கண்டிச்சிங்களா? இப்ப கூட நான் சொல்லும்போது அவர் இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு, இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இப்படி இதுக்கு கைரிக்ஷாவை ஓய்ச்சாரு, ஓய்ச்சாரு. எந்த ஆட்சியாளனும் வந்தா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், செய்ய வேண்டிய விஷயம் செஞ்சுதான் ஆகணும். சாதி சங்க மாநாட்டில் போய் அண்ணாவை சந்திச்சுட்டு அண்ணா இவர் பின்னாடி வர வச்சிட்டாரு. அப்போ ஒரு அந்த கருத்து தான். ஆனா இவனுங்க போயிட்டு அங்க போயிட்டு தெலுங்குல பேசின்னு எல்லா பாப்பா வீட்லயும் புத்தம் இருக்கிறான். அவன் ஒரு எப்படி ஆயிட்டான்? காட்சி பொருள் ஆயிட்டான், ஒரு டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் ஆயிட்டான். அவனை விதவிதமா பண்றான். அதே மாதிரி தான் பெரியாரை பண்ணுவானுங்க. செலவு வைக்கணும்னா நீ பெரியாருடைய பேனாக்கு வைக்கணும், அண்ணாவுடைய பேனாக்கு வைக்கணும். கலைஞர் ஒரு டூப்ளிகேட் ஜெராக்ஸ் மாதிரி. நான் கலைஞரை நேசிக்கிறேன், ஆனால் மக்களை அதை விட அதிகமாக நேசிக்கிறேன். நீ இந்த சன் டிவி வச்சுன்னு இருக்கியடா அப்படின்னா யாரோட சொத்து? உண்மையா யாரோட சொத்து? பெரியாரோட சொத்து. இல்ல, வெகுஜன மக்களுக்கு பிடிக்கிறதான ஒரு தொலைக்காட்சி போட முடியும். நீங்க வணிக ரீதியா பாருங்க. வெகுஜனத்துக்கு பெரியார் எதிரிங்க. ஜெனரலா பார்க்கும்போது அவனை வச்சுக்கிட்டு ஏன் உன் கட்சியில வைக்கிற, அதை வச்சுக்கிட்டு ஏன் எம்பி ஆகுற, மந்திரி ஆகுற, எல்லா பதவி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று ரொம்ப நடந்திருக்கிறார் இயக்குனர், திராவிட இயக்க பற்றாளர், சிந்தனையாளர், மரியாதைக்குரிய தோழர் வேலு பிரபாகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மிக்க மகிழ்ச்சி சந்திச்சதில்லை. அடிப்படையில் பெரியாரிஸ்டாக, ஒரு திராவிட இயக்க பற்றாளராக தொடர்ந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அதை பெரியாரிய பரவான ஒரு நபர் நீங்கள். அந்த அடிப்படையில் சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் இடத்துல பேசும்போது ஒரு கம்பன் கழக விழா நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, அந்த விழாவில் பேசும்போது நீங்கள் பிபிசிலேயே பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் பெரியாருக்கு முன்னால், அண்ணாவுக்கு முன்னால், கலைஞருக்கு முன்னால், ஏன் ஸ்டாலினுக்கு முன்னாலும் இந்த நாட்டில் சமூக நீதி காவலனாக அறியப்படுபவர் ராமன் தான். ராமன் தான் திராவிட மாடலின் முன்னோடி. அவர் திராவிட மாடலே பின்பற்றியிருக்கிறார் முதல்ல அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். பல அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது, பல பேர் எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் அஃபீஷியலாக திமுக யாராவது எதிர்க்கலை. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை கடந்து போகக்கூடிய விவகாரம் தானா இது? ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இவர்களுடைய கொள்கை பற்று அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது
அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உச்சகட்ட இது. அடுத்த கட்டத்துக்கு வரானுங்க. உச்சகட்டம் இன்னும் இருக்குது. உச்சகட்டம் எல்லாம் மந்திரிங்கள்லாம் போய் மாரியாத்தா கோயிலில் கூழ் குடிக்கிறதும் ஆடுறதும் இப்போவும் ஒருத்தர் 2 பேர் ஆடுறாங்க. ஆனால் இது மொத்தமாக வந்து கொண்டாடுற ஒரு காலம்லாம் வரப்போகுது. இவனுங்க வந்து பெரியார் அப்படின்னா திராவிடம் அப்படின்னா எதுவுமே தெரியாது. அதை பற்றி தெரியாத, அதாவது ஆவன்னா கூட தெரியாதவன் தான் மந்திரியாகவே இருக்கான். அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவன், அதுக்கு ஓட்டு போடுறவன் இதை பற்றி ஏதாவது தெரியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அதிலே தெரிஞ்ச ஆராசா கூட இருக்காரு திமுகவில். அதாவது இதையெல்லாம் சும்மா ஒப்புக்கு சப்பாக பேச வேண்டியது தான். இப்போ ஆராசா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமே. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இப்போ ராமர் வந்து செருப்பால் அடித்த ஒருத்தரை வந்து உங்களுடைய கொள்கைகளின் தலைவராக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க பெரியார் அப்படின்னு. ராமரை ஏன் செருப்பால் அடிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு வருது? அந்த மாதிரி ஒரு ஐடியலிசத்தையே ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் பெரியாருடைய ஒரு சிந்தனை. அப்புறம் ராமன் வந்து சனாதானத்தை காப்பாற்றியவன். ராமன் வந்து நீதியாக தான் அரசாண்டான். எந்த நீதி? பார்ப்பனர்கள் சொன்ன நீதி கொஞ்சம் கூட தவறாமல், ஏற்றத்தாழ்வு, தாழ்ந்த ஜாதி, இவன் படிக்கக்கூடாது, அவன் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப கவனமாக பாதுகாத்த ஒரு சனாதானத்தின் காவலாளி தான் ராமன். அந்த ராமனை வந்து நீங்கள் வந்து இந்த அமைச்சர்கள் வந்து நம்ம திராவிடத்துக்கு முன்னோடி அப்படிங்கிறது, அதாவது திராவிடத்துக்கு முன்னோடி தான் அவன். எப்படி அவன் ஒரு கற்பனாக சித்தரிக்கிறானுங்க. அவன் ஒரு கற்பன் தான். அதாவது இந்த மண்ணோடைய மைந்தன் அவன். பார்ப்பனர் அல்லாத ஒரு நபர், அல்லாத நபர் அல்ல, பார்ப்பனர் அல்லாத தாய்க்கு பிறந்தவன். ஏதோ ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு அவனுடைய ஜீன் இருக்கு. அப்படிப்பட்டவன் பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த கருப்பர்களுக்காக, கருப்பர்களின் நன்மைகளுக்காக, கருப்பர்களின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக அவன் வேலை செய்யலை. அவன் வந்து ஒரு மன்னராக இருந்து அந்த பார்ப்பனர்களுடைய ஆசைகளை, பார்ப்பனர்களுடைய நீதிகளை காப்பாற்றியவன் தான் அவன். அவனை வந்து இப்படி சொல்கிறாங்க. அப்படின்னும் போது இது எதனுடைய துவக்கம்? ரொம்ப காலமாகவே இது துவங்கிடுச்சு. இது வந்து கலைஞர் காலத்திலேயே இது துவங்குது. ஆனால் கலைஞர் வந்து பெரியாரும் அண்ணாவோடையுமே ரொம்ப நாள் இருந்ததுனால, அவர்களுடைய பேச்சை கேட்டதுனால, அவங்க எந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த கட்சியை எழுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால அவர் வந்து இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசித்தார். ஒரு நல்ல கொள்கை பற்றாளனாக இருந்தால் அவரே வந்து தன்னுடைய மனைவியை மாற்றியிருப்பார். புரியுதுங்களா? அவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பொட்டை வச்சுக்கிட்டு, குங்குத்தை வச்சுக்கிட்டு அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்பட, அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு இல்லை. அதுதான், அதாவது நீங்கள் ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்கிறீங்க. திராவிடம் என்பது என்ன டீட்டெயிலாக, அது வந்து உங்களுடைய வார்த்தை அல்ல, அது உங்களுடைய இயக்கம் அல்ல. திராவிடம் அப்படிங்கிறதுக்கு அடியில் போட்டிருக்கிற அவ்வளோ கொள்கைகளும் அது பெரியாருடையது. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? திராவிடம் என்பது பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு விஷயம். பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு விஷயம்னா என்ன? நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறது கூட பார்ப்பனியத்துக்கு அடிமையாக நீங்கள் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். ஏன் நீ வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போய் அந்த பாப்பாங்க கொடுக்குற விபூதியோ குங்குத்தியோ நீ வச்சுக்கிட்டு வெளியே வந்தால், நான் சூத்துறேன், நான் பார்ப்பனை விட தாழ்ந்த ஜாதி, அப்போ இந்த சனாதானத்துக்கு நான் உடன்படுறேன் அப்படிங்கிறது தானே அந்த விபூதியும் குங்குமம் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறத அது ஒரு அடையாளமாக மாறும். அதாவது திராவிடத்தின் எதிர் வேலை அது. திராவிடத்தை ஆதரிக்கிறோம். இப்போ நீங்கள் இது ஒரு சாதாரண மனுஷனுங்க இது மாதிரி பண்ணால் நமக்கு இது பிரச்சனை இல்லை. ஆனால் இவனுங்க அந்த திராவிடம் அப்படிங்கிறத பேரால், பெரியாருடைய உழைப்பால், பெரியாருடைய சிந்தனையால் இப்படி ஒரு கொள்கைகளை, மக்களை கவர்கிற, மக்களை சீர்திருத்துகிற ஒரு கொள்கைகளை கட்டமைத்து அதை பரப்பி வச்சுருந்தா அது மேலே இவனுங்க சுலபமாக வந்து உக்காந்துன்னு பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு, ஏன்னா அது ஒரு மாஸ் பாப்புலேஷன் இருக்குது. அப்போ இவன் பெரியாருன்ற பேரையும் வச்சுக்கிட்டு அதுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்கிறான். யார்? அந்த திராவிடத்தின் பேரால் பதவியை அனுபவிக்கிறோம், அந்த திராவிடத்தின் பேரால், பெரியாரின் உழைப்பால் வாழ்க்கை வசதியை அனுபவிக்கிறவன், இவெல்லாம் அந்த பெரியாருக்கு
எதிராக இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அந்த இவர் ஒருத்தர் இப்போ ஒரு எம்பியாக இருக்கார், துரைமுருகனுடைய மகன் துரைமுருகன இங்கே பொட்டு வச்சிருக்காரு சார். அந்த ஆள் இங்கே பொட்டு வச்சிருக்கான். அவனை எப்படி இந்த கட்சி அலுவலகத்துக்குள்ளே இவனுங்க விடுறானுங்க. அது வந்து அவர் மிஸ்டர் பழனிவேல்ராஜன் இருந்தார், அவரை விபூதி குங்கத்தோட சபாநாயகரில் உட்கார வைக்கும் போதே இவனுங்களுடைய ஒரு முகம் கிழிஞ்சு போச்சு. அது வேற. அதாவது இவங்க ஜெயலலிதாவை எப்படி சொன்னானுங்க, நாங்கள் இப்படின்னா பிடிஆர் பழனிவேல் ஒரு அறிமுகம் கொடுக்குறானுங்க. இப்போ இவங்களெல்லாம் திராவிடத்தின் பேரால் ஓட்டு வாங்கினு திராவிடத்தின் பேரால் அமைச்சராகவும் இவ்வளோ சொத்துக்களையும் சம்பாதிக்கிற இந்த அயோக்கியர்கள் இதையெல்லாம் யார்? ஏன்னா பெரியாருடைய கொள்கைன்னா பெரியார்னா யாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இல்ல ஒரு அமைச்சர் கூட ஒருத்தன் கூட இல்ல. அண்ணாவை தவிர, கூட இருந்த அண்ணாவை தவிர வேற யாருக்குமே, கலைஞருக்கோ அது ஆசிரியர் வீரமணிக்கோ இல்லைன்னா இந்த நம்ம கொளத்தூர் மணி அவர்களுக்கோ இல்லைன்னா யாருக்குமே பெரியாரை பற்றியோ அந்த கொள்கை பற்றியோ, ஈவன் சுபவீர பாண்டியன் கூட அதை பற்றி அதனுடைய அவசியத்தை பற்றி தெரியாது. ஒருத்தன் வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பது. நீங்கள் நல்லா பார்த்துங்க, டார்வின் வந்து பரிணாம வளர்ச்சி கோட்பாடை கண்டுபிடிக்கிறாருன்னா அது டார்வினோட கருத்து இல்லை, இருக்கு அதை கண்டுபிடிச்சு சொல்கிறான். அது ஒரு பெரியது பரிணாம வளர்ச்சி. அப்படித்தான் பெரியார், அதாவது வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான கருத்து. அந்த ஒரு கருத்தால தான் உன்னுடைய மூளை மழுங்கி கிடக்குது, உன்னுடைய வேலை மடங்கி கிடக்குது, உன்னுடைய பணம் வீணா செலவாயிடும். எல்லாமே உன் நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் உன் நம்பிக்கை மூட நம்பிக்கையாக இருக்குது. அப்போ மிகப்பெரிய மருந்தாக, மிகப்பெரிய விடுதலை உடைய ஒரு சங்கிலியை கழற்ற மாதிரி அந்த கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒருத்தன் கண்டுபிடிக்கணும். அந்த இப்போ இருக்கிற பல அயோக்கியனுங்க என்ன சொல்கிறானுங்க, அவர் வந்து சாதியை ஒழிக்கணும்னு நினைச்சாரு. அதாவது கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது சாதி ஒழிப்பு பண்ணணும்னாருங்க. அப்புறம் பார்த்தா மதத்தில் இருக்கு, அப்புறம் பார்த்தா கடவுள் இப்படி ஏதோ ஒன்று எதுவும் புரியாம. தண்ணி எடுக்கிறதுக்கு தான் நீ ஒரு கிணற தோன்ற தண்ணி வரல, தங்கம் வருது, புரியுதுங்களா? அவர் வந்து இப்போ இந்த தங்கத்தை தானே நீ எடுத்துட்டு இருக்கிற, அதை வச்சு ஆட்சி அதிகாரம் பணம் பலம் எல்லாத்தையும் சம்பாதிக்கிற. ஆனால் இவர்கள் அதை பற்றி பேசுவதே கிடையாது. ஏன்னா கடவுள் மறுப்பு என்பது ஒரு பெரிய கதவு இல்ல. இன்னைக்கு யதார்த்தத்துல சாதாரண வெகுஜன மக்கள் மத்தியில அதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்க முடியாது. இல்ல அங்கதான் இல்ல. இப்படித்தான் இது ஒரு பொய் பிரச்சாரம். ஏன்னா நீங்க நல்லா பார்த்துங்க, பெரியாராவது அவருடைய இறுதி நேரத்திலாம் நான் போய் கேட்டிருக்கேன். அவர் பேசுறது ரொம்ப காலமாகவே அந்த குரல்ல நம்மள மாதிரி இளைஞர் சின்ன பசங்களுக்கு அந்த குரல் தெரியாது, அந்த பொருள் புரியாது. ஆனால் அந்த கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்பன மிகப்பெரிய மேதை யாரான்னா அறிஞர் அண்ணா. அப்போ அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு மக்களுக்கு பகுத்தறிவை பரப்புற ஒரு விஷயமா தான் அவர் அறிமுகமாகும். கடவுள் இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் அவர் வந்து பெரியாருடைய குரலா, இளம் குரலா அவர் பரப்ப. திமுகவின் கொள்கை இல்ல, பிள்ளையார் சிலையும் உடைக்க வேணாம், பிள்ளையாருக்கு நீங்க வந்து தேங்காயும் உடைக்க வேணாம். நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன். சமரசம் தானே? இல்ல அது எந்த நல்லா ஒருத்தன் அறிமுகம் எப்படி ஆகிறான் மக்களுக்கு, நீங்க இதுதான் அண்ணா அப்படிங்கிறவன் ஏதாவது திருத்தணிக்கு மாலை போட்ட ஆள் மாதிரி தெரியுமா? இல்லைன்னா இவர் நம்ம முத்துராமலிங்க தேவர் மாதிரி அவர் எப்பவுமே பட்டையும் கொட்டையுமோடு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது தெரியுமா? அவர் மிகப்பெரிய கடவுள் எதிர்ப்பாளர், பெரியாரின் பற்றாளர், பெரியாரின் அடுத்த வாரிசு அப்படின்னு தான் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தெரியும். நீங்கள் இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அதை வச்சுக்கிட்டு யாருமே அடைய முடியாத மிகப்பெரிய வெற்றி இந்தியாவிலேயே ஒரு கட்சியை, மாநில கட்சி கட்டமைத்து அது மாநில கட்சி ஆட்சிக்கு வர்ற வேலையை அவரால் தான் செய்ய முடியும். இறுதி அவருடைய ஊர்வலத்தில் இந்த உலகமே வியக்கிற மாதிரி இல்லையா? அதாவது ஏன் வந்து கின்னிஸ் புக் ஆஃப் ஏன் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ அந்த அறிவு, பேரறிவு, அந்த பேரறிவு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான். அது அவரை ஏன் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலையா, அந்த கட்சியை அவங்க தேர்ந்தெடுக்கலையா,
ஏன் 1972 வந்து திடீர்னு எலெக்ஷன் நேரத்தில் வந்து பெரியார் ராமர் படத்துக்கு செருப்பால் அடிக்கிற போஸ்டர் அதை வந்து கலைஞர் கைத்தட்டுற மாதிரி வச்சு ஒரு போஸ்டர் ஊரெல்லாம் ஒட்டுறான். 2 நாளில் எலெக்ஷனு. நீங்கள் புரியுதுங்களா? நாடே பெரிய கலைஞரே வந்து கலங்கி போகிறாரு. அடடா இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டானுங்களே, நம்ம தோற்றுருவோம் அப்படின்ட்டு. ஆனால் ஊரெல்லாம் ஒட்டுறான். ஒரு இம்பேக்ட் இருந்தால் அது நடந்திருக்கும் இல்லையா? ஆனால் அந்த தேர்தலில் தான் அதிகமான இடங்களை திமுக வெற்றி பெற்றது. நம்ம கருத்து உலகத்தில் நான் சொல்கிறேங்க, இந்த கடவுள் மறுப்பு கொள்கை எவ்வளோ பெரிய கொள்கை தெரியுமா? இந்த அயோக்கியர்கள்லாம் இவனுங்கெல்லாம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு இன்னும் என்னென்ன அயோக்கியத்தனம் நடந்துக்கிட்டு தெரியுங்களா? இனிமேல் வந்து தலித்துகள்கிட்ட நாம் தலித்துகள் அமைப்பு அப்படின்னு வச்சுன்னு இருக்காங்களே, இவனுங்க கிட்ட நம்ம பெரியாரையே பேச முடியாது. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பெரியார் தலித்துகளுக்கு எதிரானவர் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா பண்ணானுங்க. ஒரு ட்ரேடுக்கு தான். அதாவது இவனுங்கன்னா ஏதோ இந்த திமுக அதிமுக பெரியாரை வச்சுக்கிட்டு இது பண்ண, பெரியாரை அவனுங்கிட்ட இருந்து இவனுங்க இழுத்துருக்கலாம். இன்னும் இவனுங்க அதை விட 10 மடங்கு பவர் ஆகிடலாம். இவனுங்கெல்லாம் பெரியாரை தப்பாக பயன்படுத்துகிறானுங்கடா, நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோன்னு இந்த விடுதலை சிறுத்தைகளோ அவங்களோ இவங்களோ பண்ணிடலாம். ஆனால் அவர்களுக்கு அதை செய்கிற ஒரு மனநிலை இல்லை பாருங்கள். இப்போ எப்படி அண்ணாவுக்கு பிறகு வந்தவனுக்கெல்லாம், அதாவது திமுக கழகமாகட்டும் அது திக ஆகட்டும், அவனுக்கு இந்த பணத்தை எப்படி சேர்க்கறது, இந்த இருக்கிற பணத்தை எவனாவது பாதுகாக்கிறது, பறிச்சிருவானா, நமக்கு எவன் எதிரி இருப்பான். இதுலேயே இவங்களுடைய மக்களுடைய பணி எவ்வளோ பெரிய கருத்தை ஒருத்தன் கொடுத்துட்டு உழைச்சிட்டு மிகப்பெரிய கருத்தை கொடுத்துருக்கான். ஆனால் அதை இவர்கள் பரப்பவே இல்லை. இல்லை, இப்போ அமைச்சர் ரகுபதி கருத்துக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க. எதிர்ப்பு தெரிவிச்சா கட்டாயம் இருக்கா என்ன? அப்படி இல்லையே. ஒரு கட்சியோட கொள்கை, ஒரு அமைச்சர் ஒரு கட்சியோட கொள்கையே வந்து பாதிக்கிற மாதிரி, இல்லைன்னா அது வந்து சீரழிகிற மாதிரி ஒரு கருத்தை ஒரு ஆள் சொல்கிறான், அதுவும் ஒரு அமைச்சர் அப்படின்போது அதுக்கு முதல் கட்டமாக இது வந்து ஒரு சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இது மாதிரி நடந்திருக்குமா? இல்லை நீங்கள் அமெரிக்க ஜனநாயக பார்ட்டினா அதில் இப்படி நடக்குமா? கொள்கைக்கு எதிரான ஒருத்தனை கூட்டின்னு வந்து அப்படி பேச விடுறது, இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு ஐடியில் உள்ள நுழையிறது. இதோடைய உட்கருத்து என்ன? இதனுடைய இது என்ன? யாருக்குமே, அதாவது உதாரணத்துக்கு இந்த பாராளுமன்றத்துக்கு போகிற இந்த மாதிரி முட்டாள்கள் நெத்தியில் இவ்வளோ பெரிய குங்குத்தையும் விபூதியும் அதையும் வச்சுக்கிட்டு போகிறானுங்க. இவங்க எந்த காலத்துலேயும் திமுகவில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிங்க பல பேர் கோயிலுக்கு போகிறது, பல பேர் இந்த மாதிரியான வேலையெல்லாம் இவனுங்க வந்து பொறுத்து கம்முன்னு விட்டுட்டானுங்க. ஏன்னா இவங்களுக்கும் அதுதான் கொள்கை, அதை கட்டமைக்கணும், அதுதான் இவனுங்க வந்து இல்ல. ராமர் வந்து இப்படி செஞ்சாரு, சமூக நீதி காவலரா இருந்தாருங்கிறத யாராலும் மறுக்கவே முடியாது அப்படின்னு பேசுகிறார் அமைச்சர் ரகுபதி. மறுக்கவே முடியாது உங்களால, ராமர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றாரு. அதான் உச்சத்துக்கு போயிட்டானுங்க. அதாவது பாஜக என்ன சொல்லுதோ, இவனுங்க இது வரைக்கும் பாஜகவை வந்து எவ்வளவு கீழ்த்தரமா இப்படிப்பட்ட விஷயத்துக்கு தானே, இப்படிப்பட்ட பரப்புரைகளுக்கு தானே இவனுங்க வந்து அது வந்து பாஜக என்பது மத வெறியை தூண்டுது அப்படின்ட்டு அதே தானே இவன் சொல்கிறான். பெரிய கட்டமைப்பு வைக்கிறானே. அதை விட திராவிட இயக்கத்தில் சொல்லும்போது அவனுக்கு இன்னும் மாசாகுது இல்லை. திராவிடர்களே ஒத்துக்கிட்டான்டா ராமரை வந்து ஒரு பெரிய தலைவராக நமக்கு முன்னோடியாக. இப்போ அதுதான் பேச போகிறோம். ஆக இவர்களுக்கு அந்த பெரியாரின் கருத்து தெரியாததுனால தான் இதுதான் பெரியார் கருத்து. அந்த கடவுள் மறுப்பு நீங்கள் உலகம் முழுக்க தயவு செஞ்சு நான் சொல்கிறது, இது வந்து ஒரு உதவாத கருத்து இல்லை, இது மிகப்பெரிய கருத்து. ஆனால் இவர்கள் பரப்பாமல் இருப்பதனால் இப்படியே இவனுங்க முதல்ல இருந்தே கடவுளை சொல்லக்கூடாது, அது வந்து வேற மாதிரி. அவங்க திராவிடர் கழகமே இப்படி ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு இவனுங்க வர்றதில் ஆச்சரியம். திராவிடர் கழகம் அப்படி நிலைமைக்கு வரவே இல்லை. இல்லை, இதை திராவிடர் கழகம் கண்டிக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்காக திராவிடர் கழகம் ஆதரிக்கிறது ஆகுமா? அதாவது திராவிடர் கழக மேடையிலேயே இந்த குரலை நான் கேட்குறேன். எந்த குரலை? அதாவது பெரியாரை கடவுள் மறுப்பு என்ற சின்ன வட்டத்தில் சுருக்காதீர்கள், சின்ன வட்டத்தில் சுருக்காதீங்க. ஆசிரியர் இருக்கும்போதே நான் பல முறை பலர் பேசுகிறத இதை கேட்குறேன். இது யார் இது? அது கடவுள் இல்லைன்றது சின்ன வட்டம்னோ, அது ஒரு தப்பான, அது ஒரு தப்பாக சொல்லிட்டார் ஏதோ வாய் தவறி, அதை விட்டுருங்க. அவர் எவ்வளோ பெரிய அறிஞர்,
அவன் வந்து சிலை வெயிடான சிலையில் கூட கடவுள் இல்லவே இல்லை, அந்த கருத்து தாண்டா வைக்கணும் அப்படின்னு ஒரு பேரறிஞன் அதை கண்டுபிடிச்சி இந்த சமூகத்துடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்த மனித சுதந்திரத்தோடைய ஒரு தடைக்கும் அறிவுக்கு தடை போட்டிருக்குது பக்தி, அறிவுக்கு தடை, செயற்கையான கடவுள்னு ஒருத்தன் இருந்து அப்படி நம்ம கும்பிட்றோம், அதனால பலன் வருதுன்னா தாராளமாக பண்ணலாம். ஏண்டா 2000 வருஷமாக உலகத்திலேயே அதிகமான கோயில்களை வச்சுக்கிட்டு இருக்கிற நீ, உலகத்திலேயே அதிகமான கடவுள்களை வச்சு நீ இவ்வளோ கீர்த்தனமா, தரித்திரனா, ஏழையா, பஞ்சையா, பராரியா, விஞ்ஞான அறிவே இல்லாத கூத்தாடுறவனா, வேப்ப வேலை கட்டின்னு ஆப்பிரிக்காவில் எங்கேயோ, ஆப்பிரிக்காவில் கூட இல்லை போலுது, இங்கே தான் அது மாதிரி இழிவாக இருக்கிறான், மிக கீழ்த்தரமாக இருக்கிறான். இவனுக்கு அறிவு கூட்டணும்னு அந்த கடவுள் மறுப்பு தான். இந்த தலித்துகளுடைய விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து இனி பெரியார் வந்து தலித்துகளுக்கு எதிரானவர் அப்படிங்கிறத வந்து இப்பவே கூட தலித் மூமெண்ட்ஸ் வந்து பெரியாரை முன்னிலைப்படுத்துறது கிடையாது, வெறும் அம்பேத்கர் தான் முன்னிலைப்படுத்துறாங்க. அயோத்தாசன் சொல்றாங்க. தோண்டி எடுக்கட்டும். இன்னும் யார் எதுக்குங்க தலைவன்? ஒரு விஷயம் கேட்டுங்க, இந்த நவீன காலகட்டத்துக்கு தலைவனே தேவையில்லை. ஒரு தலைவனை வச்சுக்கின்னு, அந்த பொம்மையை வச்சுக்கின்னு, இதுக்கு ஒரு கூத்தாடிக்கின்னு, அதில் சண்டை போட்டுக்கின்னு, இதெல்லாம் எதுக்குடா? வாழ்வியல் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது இந்த பௌத்தம்லாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்ய வேண்டிய வேலை. இன்னைக்கு வந்து மனுஷன் ராக்கெட்டில் போயினுக்கிறான். இன்னைக்கு பௌத்தம் என்று சொன்னா கூட அது ஒரு மதமாகும். இல்ல பெரியாரும் புத்தரை வந்து பேசியிருக்காரு தானே. புத்தர் வந்து இதை சொன்னார் அப்படின்னா உடனே அதை ஒரு மதமா மாத்துறது, உடனே அதுல ஒரு வொர்ஷிப்பிங், அதுல வழிபாடு இது இருக்கு, அதுலயும் மந்திரம் இருக்கு, இதெல்லாம் நவீன மனிதன் செய்யற வேலையாங்க. இதெல்லாம் படிச்சவனுங்க. இவனுங்கெல்லாம் வந்து இந்த கட்சி தலைவனுங்க, இயக்க தலைவனுங்கெல்லாம் நல்லா கொழுத்து போய், இந்த சினிமா டைரக்டரு இவனுங்கெல்லாம் நல்ல பணம் கொழுத்து போயிங்க. என்ன செய்யுதுன்னு தெரியாமல், எதிர்பார்க்காம இந்த சினிமாக்காரனுங்க கொடுத்துட்டாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் பாதி பேர் கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுகிறான். பாதி பேரில் இந்த 1-2 பேர் ஏதோ முற்போக்குன்னு தெரிஞ்சவன், அவன் பெரியாரியே பேசுறதில்ல, இந்த கடவுள் மறுப்பை பேசுறதில்ல. நீங்கள் இப்போ இந்த இவர் ஆம்ஸ்ட்ராங்கோடைய படுகொலை பாருங்கள், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பேச்செல்லாம் பாருங்கள். அதாவது பெரியாரை ஒருபோதும், அதே மாதிரி இந்த பூவை ஜெகன்மூர்த்தி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை ரொம்ப பாசத்தோடு நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெரியார் வந்து தலித்துகளுக்கு எதிரானவர் அப்படின்னு பரப்பலை. அது பரப்புனது திட்டமிட்டு தலித் இயக்கங்கள் தான். நீங்கள் இதெல்லாம் இந்த ஒரு ஒரு மகத்தான கருத்து, ஒரு மகத்தான ஒரு தலைவனாகவே வேணாங்க, எதுக்கு அந்த தலைவனை பிடிச்சின்னு போகிறது நமக்கு. நீங்கள் அதனால தான் என்னை பெரியாரிஸ்ட்னு சொன்னால் கூட எனக்கு நிறைய டைமில் இதுவாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு நவீன மனிதன், எனக்கு பெரியார் வழிகாட்டுறார் தமிழில். ஓகே, நவீன மனிதன் வாழ்வியலை சொல்லித்தராரு, உலகத்தில் இருக்கிற பொய்களை விளக்குறார். புரியுதுங்களா? இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு பொய்யால் நீ எப்படிலாம் சிதைந்து கிடக்கிற, நீ எப்படி பிரிஞ்சு கிடக்கிற, நீ எப்படி மூளை மழுங்கி கிடக்கிற அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை அவர் சொல்கிறார். டார்வின் மாதிரி இருக்கிற உண்மைகளை எடுத்து சொல்கிறார். இது பெரியாருடைய கருத்து கிடையாது. இவ்வளோ பெரிய கருத்தை ஒருத்தன் மக்கள் மேலே பாசம் இருந்தால் மக்களுக்கு இந்த கருத்தை தானே நீ எடுத்து சொல்லிருப்ப. அதுக்கு தான் இந்த பெரியார் படத்தை வச்சுக்கிட்டான். பெரியார் அன்றைக்கே சொன்னார்ல, இந்த பிரச்சனையில் நான் தலையிட முடியாதுப்பா, இது உங்கள் உள்நாட்டு பிரச்சனைன்ட்டு சொல்லிட்டார்ல. இப்போ நீ பெரியாரை மதிக்கிறியா? ஏன் அந்த வேலைக்கு போன? எவ்வளோ பெரிய வேலை, 25-30 வருஷமாக இந்த ஜனங்களுக்கு இந்த கடவுள் மறுப்பு பெரியார் கொள்கைகளை பரப்பின எவ்வளோ பேர் இருப்பான். நீங்கள் ஒரு 10 பேர் உருவாயிட்டு அந்த 10 பேரும் இந்த ஜனங்களை வச்சுன்னு ஏதோ ஒரு இயக்கம் பேரில் உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு சன் டிவி வந்ததை, இந்த சன் டிவி அயோக்கியத்தனத்தை நீங்கள் யாராவது ஒருத்தனாவது கண்டிச்சிங்களா? குஷ்டரோகிகளை விட உங்களை பார்க்கும்போது எனக்கு புழு சீழ் விழுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி திராவிட நான் சொல்ல மக்களுடைய வாழ்க்கை, நீங்கள் வந்து மக்களுடைய வாழ்க்கை சீர்திருத்தத்தில் தான் நீங்கள் வந்து நடக்குது. நீங்கள் இந்த கடவுள் மறுப்பை பற்றி இன்னொரு முறை நான் சொல்கிறேன், பல முறை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே 3 கதாநாயகர்கள் தான். மக்கள் இவ்வளோ கோடி மக்களும் புத்தனையும் இயேசுவையும் நபிகளையும் தான் மிக தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டிகளாக இந்த உலகத்தில் பிறந்த மகத்தான மனிதர்களாக கருதுறோம். ஆமாம், அந்த 3 பேருமே என்ன செஞ்சிருக்கான்றத பாருங்க.
புத்தனாகட்டும் அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த வேத மதத்தை, அந்த யாகங்களை, அந்த வழிபாடுகளை எல்லாம் ஒழிக்கணும்ன்றான். புத்தன் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த கடவுள்களை, வழிபாடுகளை, அந்த சடங்குகளை, இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஒயிடா அப்படின்றான். எங்க மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையில், அப்போ மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க, அதில் கை வைக்கிறார். அடுத்து இயேசு வர்றாரு. அன்றைய இயேசு ஏன் சிறைபிடிக்கப்படுறாரு, ஏன் கிராஸில் அறிகிறாருன்னா ஒரு கோயிலில் போய் கலாட்டா பண்ணுறாரு. இது வழிபாடா? இது பலி கொடுக்கறதுக்கு கடவுள் கேட்டாரா? இப்படி தான் இந்த கடவுளுக்கு அலங்காரம் பண்ணுறதா? இப்படி தான் இந்த கடவுள் இருப்பாங்க. பூஜாரிகளை தாக்க முயற்சி பண்ணுறார். கடவுளை அன்றைய இயேசு இருந்த காலகட்டத்தில் இருந்த கடவுள்களை, வழிபாடுகளை ஒழிக்கணுன்றார், இதெல்லாம் அழிக்கணுங்கிறார். அந்த கடவுள்லாம் இல்லைன்றார். அடுத்து நபி அவரும் என்ன பண்ணுறாரு, 800 கோயில்களுக்கு மேலே இந்த சிலைகள் இருக்கிற கோயிலெலாம் உடைக்கிறார். இதெல்லாம் கடவுள் கிடையாது. அப்போ யாரை இந்த மக்கள் வழிகாட்டிகளாக நினைக்கிறான்னா, இந்த கடவுளில் கை வைக்கிறவன், கடவுளில் சீர்திருத்தம் பண்ணுறவன். அப்போ எவ்வளோ பெரிய விடுதலை அவன் அடைஞ்சிடும். அடடா, இதெல்லாம் கடவுள் நினச்சோமாடா, நமக்கு இயேசு தாண்டா அதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் கடவுள் நினச்சோமே, நமக்கு புத்தர் தாண்டா இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு. இதெல்லாம் கடவுள் நம்ம நபி தாண்டா சொல்கிறாரு. அந்த சீர்திருத்தங்களை செய்கிறவர்களைத்தான், அந்த சீர்திருத்தங்கள் தான் உலகம் அழியிற வரைக்கும் மனிதன் நினைவு வச்சுப்போம். அந்த கடவுளை, மதங்களை, அதோடைய உண்மைகளை எடுத்து சொல்கிறவனைத்தான் உலகம் வழிகாட்டியாக எடுத்து. அதனால தான் பெரியார், நீங்கள் ஏதோ சொல்ல நினைக்கலாம், இவன் ஏதோ சொல்லுவான், அவன் தெரிஞ்சது. பெரியார் பெண்ணடிமையை ஒழிக்கணுன்னாரு, அதனால தான் அவர் பெரிய சாதி ஒழிப்பு தலைவர். இப்படி ஏதோ சொன்ன, இதை சொல்லாதவன் யாராவது இருக்காங்க? கடவுள் மறுப்பு மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரே அறிஞன். இது அறிஞருங்க செய்ய வேண்டியது. ஆனால் இவர் அரசியலை கையில் வச்சுட்டு அந்த அறிவால் அந்த வாழ்வியலை சொல்கிறார். அவ்வளோ பெரிய ஒரு கருத்தை இவர்கள், இது சொன்னால் போயிடும், இந்த வாக்கு போயிடும், இந்த கருத்தை இது பண்ணக்கூடாது. இப்படி குறைந்தபட்சம் நீ அமைச்சராக இருக்க, அந்த திராவிடம்ன்ற பெரியாருன்னு சொல்கிற, அதன் மூலமாக இவ்வளோ காசையும் இவ்வளவு அதிகாரத்தையும் பலத்தையும் நீ பெற்றிருக்கிற. அப்போ அந்த கொள்கைக்கு வெளிப்படையாவது கலைஞர் மாதிரி, இங்கே நான் கலைஞரை ஒத்துக்கிறேன். அதாவது நிச்சயமாக அவர் அவரே ராமர் எந்த கல்லூரியில் படித்தார்னு கேட்டிருக்காரு, எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார் ராமர்னு கேட்டிருக்காரு. இல்லை, அந்த கேள்வியே தப்பு. ஏன்னா அப்போ பெரிய பெரிய இப்போ கரிகால சோழன் இன்ஜினியரிங் கட்டிட்டா அந்த அணையை கட்டுறான். அந்த காலத்தில் இன்ஜினியரிங்கே இல்லை. இல்லை அவர் இல்லை, இந்த காலத்தில் அதை கேட்கலாம். ஏன் அவர் ஒரு எந்த காலத்தில்டா, அந்த காலத்தில் இன்ஜினியரிங் படித்து அது கட்டுற காலத்தில் தான் அதை நம்ம சொல்லணும். அதனால் அவர் ஏதோ சொல்லுவார், ராமர் இருந்ததாகவோ அல்லது கட்டியதாகவோ கல் படுத்ததாகவோ எந்த தடையுமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது ஒரு மஞ்சள் இது போட்டுக்கிறாரு. என்ன, கடவுள் எனக்கு கடவுளை பிடிக்காது, ஆனால் கடவுளுக்கு என்னை பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு டபாச்சின்னு கடவுளையே இவர் ஒரு சீட்டிங் லிஸ்ட்டில் போட்டுட்டு நான் இல்லை என்பார். அதாவது ரஜினிகாந்த் மேடையில் சொல்கிறார், நல்லா நீங்கள் பாருங்கள், கலைஞரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, கடவுள் திரைப்பட எனக்கு அந்த வசனம் திரைக்கதை சிறந்த தமிழக அரசு விருது, அதில் ரஜினிகாந்துக்கு இவர் பதில் ரஜினிகாந்த் சொல்கிறாருங்க, இந்த காலகட்டத்துக்கு பெரியார் தேவையில்லை. ரஜினிகாந்த் சொல்கிறாரு. நீங்கள் அது ஒரு அரசு ஃபங்க்ஷன் தானே, அந்த வீடியோ எடுத்து பாருங்க, எடுங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, இந்த அதில் பாவம் ரஜினி சொல்கிறார், இந்த ஏதோ அவன் வேலை இல்லை, அம்மா அப்பாவுக்கு நம்ம சோறு போட முடியல, இதெல்லாம் இருக்கும்போது இந்த கடவுள் இல்லை அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு புரிஞ்சது. அவர் சொல்றாரு, அவருக்கு என்ன நினைக்கிறதோ சொல்றார். உடனே இவர் பெரியார் இந்த காலத்துக்கு தேவையில்லைன்றார். இப்போ கலைஞர் என்ன பதில் சொல்லணும்? அப்படிலாம் இல்லைப்பா, பெரியார் தேவை, பெரியார் தான்ப்பா தேவை, பெரியார் இப்படிப்பா அப்படின்னா உடனே இவர் எந்திரிச்சு சொல்கிறார், உண்டென்பார் பலர், இல்லை என்பார் சிலர், எனக்கு இல்லை அந்த கவலை என்று பாவேந்திரோ கவிஞனோ யாரோ ஒருத்தன் சொல்கிறாரு, நாமக்கலோ அந்த மாதிரி. அதைத்தான் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? எடுத்து பாருங்க, நடிகர்களை பெரிய ஆளுன்னு நினச்சிட்டவர், அவர்கிட்டையும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இல்லைன்னா அவரை ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ரொம்ப காமெடியாக அவர் வீட்டில் உட்கார வச்சு அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க.
இவர் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை 2000 ஆண்டுகளில் தமிழர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு தான் திமுக. அதில் ஒரு ஆண்டு அவர் இருந்தார், அண்ணா அவர்கள் இறந்துட்டார். ஆனால் மிகப்பெரிய புரட்சியை, மாபெரும் எழுச்சியை, மாற்றத்தை உருவாக்குற ஒரு இடத்துல கலைஞர் இருந்தார். இப்போ கூட நான் சொல்லும்போது அவர் இவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுத்தாரு, இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இப்படி இருக்கு, கை ரிக்ஷாவை ஓய்ச்சாரு, குடியை ஓய்ச்சாரு. எந்த ஆட்சியாளனும் வந்தால் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், செய்ய வேண்டிய விஷயம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இதெல்லாம் அதை தான் செய்ய வேண்டியதையே. ஆனால் அவர் நினைத்திருந்தால் ஒரு சீன புரட்சி இங்கே நடத்திருந்தார், ஒரு சீன புரட்சி. இதே 50 ஆண்டுகளில் அதே சீனா வந்து தலைகீழாக மாறுது. அவனை நீ கவனிச்சிருக்கலாம், அவனை நீ எடுத்து எங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அந்த புரட்சியை நோக்கி நீ போயிருக்கலாம், ஒட்டுமொத்த மக்களை மாற்றிருக்கலாம். அப்படிலாம் ஏன் நீங்கள் இறங்கலை? இல்லை, இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. சமீபத்தில் சாதி ஒழிப்பு குறித்து பெரியார் பேசினார் அப்படின்னு சொன்னாலுமே கூட சில மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா கே நேரு போன்றவர்களோ அல்லது வந்து இப்போது சமீபத்தில் ஒரு எம்பி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாயுடு சங்கத்தை சேர்ந்த ஒரு சாதி சங்க மாநாடுகளில் போய் கலந்துக்கிறாங்க. சாதி சங்க மாநாடுகளை எப்படி அவங்க போய் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நிச்சயமாக அவங்க கலந்துக்கூடாது. ஒரு திராவிட இயக்கத்தில் இருந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்போது அதுதான் உங்களுடைய நேர்மையான ஒரு பார்வையாக இருக்க முடியும். அதாவது நீங்கள் சார்ந்த சாதி சங்கத்தில் நீங்கள் போய் சேர்ந்துட்டாங்க. இல்லை, பெரியார் சாதி சங்க மாநாட்டை தான் அண்ணாதுரை சந்திக்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, அதுக்கும் இதுக்கும் அந்த பேச்சுக்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அது அங்கே போயிட்டு அப்படிதான் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கன்ற. அதுதான் அந்த பெரியார் வந்து சாதி சங்கத்தில் கலந்துக்கும் போது இந்த சாதிகள்லாம் எடுத்துடணும், சாதி ஒழிப்பு தான் அங்கே போய் பேசுவார். அதாவது கோயில் திருவிழாவில் கூட போய் பேசியிருக்காரு. ஆனால் வந்து இந்த சாமியெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து புரோடா, இதெல்லாம் கட்டி நீ ஏன் அழுவுறீங்க அப்படின்னா அவர் பேசுகிறார். அப்போ வந்து இதைத்தான் அவர் பிரச்சாரம் பண்ணார். அவர் சாதி சங்க மாநாட்டில் போய் அண்ணாவை சந்திச்சுட்டு அண்ணா இவர் பின்னாடி வர வச்சிட்டாரு. அப்போ ஒரு அந்த கருத்து தான் அங்கே போயிட்டு இந்த மாதிரி சாதி சங்கம்லாம் வச்சுக்கூடாது, இந்த சாதிகள்லாம் பிரிவு இருந்தால் மனிதனுக்கு ஒரு அசிங்கம், இதெல்லாம் நம்ம இழுக்கு அப்படிங்கிறத அவர் பரப்புகிறார். ஆனால் இவனுங்க போயிட்டு அங்கே போயிட்டு தெலுங்கில் பேசின்னு, புரியுதுங்களா? ஆனால் என்ன இந்த ஓட்டு அரசியலுக்காக இவர்கள் வந்து அந்த இடத்துல இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, பெரிய முதலமைச்சரே அதை விட வேண்டியதை கண்டுக்காமல் இருக்குது. ஆனால் பேர் அயோக்கியம் நடக்குது. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பெரியாரை விட்டுருங்க, அரசியல் கட்சின்னு வச்சியா நீ பெரியாரையா பயன்படுத்தக்கூடாது. பெரியார சில விஷயங்களை மட்டும் பயன்படுத்திக்கிறேன், ரொம்ப தவறாயிடும். பெரியார் இன்னைக்கு வந்து புத்தர் வந்து அவ்வளோ பெரிய மாற்றத்துக்காக போராடி இல்லையா, அவ்வளோ பெரிய பிரச்சாரத்துக்காக வாழ்நாள்லாம் இந்த பிராமண மதத்தை, பார்ப்பன மதத்தை எதிர்க்கிறார், அந்த யாகத்தை எதிர்த்தார், சடங்குகளை எதிர்த்தார், அந்த மாதிரி கடவுளை எதிர்த்தார், இவ்வளோ கடவுள்களை ஒழிக்கணும்னார். இன்னைக்கு அவரே கடவுள் ஆயிட்டாரு. அவரை எல்லா பாப்பான் வீட்லேயும் இருக்குது, எல்லா பாப்பான் வீட்லேயும் புத்தம் இருக்கிறான். அவன் ஒரு எப்படி ஆயிட்டான், காட்சி பொருள் ஆயிட்டான், ஒரு டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் ஆயிட்டான். அவனை விதவிதமாக பண்ணுறான். அதே மாதிரி தான் பெரியாரை பண்ணுவானுங்க. அதை நோக்கி தான் பெரியார் போயிட்டுருக்கார், புரியுதுங்களா? அவரும் ஒரு காட்சி பொருளாக. அதனால தான் இந்த உருவங்களை, சிலைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து நிறுவாதீர்கள். மீண்டும் மீண்டும் கொள்கை சிலை வைக்க வேணான்றீங்களா? இல்லை, எந்த சிலையுமே இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா, கொள்கைகளை பரப்பும், கொள்கைகளை பரப்பும். என்ன கொள்கை? நவீன கொள்கை. ஒருத்தனை நிலைநிறுத்துகிற ஒரு தலைவனை நிலைநிறுத்தி அதை வச்சுக்கிட்டு இப்போ அரசியல் பண்ணுற இல்லை, அதன் வழியாக இப்போ உதாரணத்துக்கு மறந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பேனா சிலை வைக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேனா சிலை வழியாக ஒரு கருத்தை பரப்பலாம்ல, அப்படி சொல்கிறாங்க அவங்க. இல்லை, இந்த கருத்துக்கு அவர் பேனா ஒன்றும் அவ்வளோ பெரிய பெரிய காமெடியாக இருக்கும். அது அண்ணாவுடைய எழுத்தை விட அவர் எழுத்துக்கு எவ்வளோ காமெடி, புரியுதுங்களா? அண்ணா எழுத்துக்கு இல்லைன்னா செலவு வைக்கணும்னா நீ பெரியாருடைய பேனாக்கு வைக்கணும், அண்ணாவுடைய பேனாக்கு வைக்கணும். கலைஞர் வந்து ஒரு டூப்ளிகேட் ஜெராக்ஸ் மாதிரி. இப்போ வந்து ஒரு எமினெண்ட்டாக ஒரு ஆள் இருக்கிறான்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு வந்து சீரடி சாய்பாபா வந்து மறைஞ்சி பிரபலமாகும்போது இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி நானும் ஒரு சாய்பாபான்ட்டு உட்காரான். அந்த ஆள் ஒருத்தர் இருக்கான். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா,
அடடா இந்த சாயின்னு எங்கேயும் கேட்டுனேக்கிறான். அவன் டம்முனா இங்கே ஒரிஜினலாக இருக்காரான். அதே மாதிரி அண்ணா 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 அண்ணான்னு போனால் அதே மாதிரி குரலில் வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து அவர் ஒரு பெரிய ஆள் தான். அதாவது நான் என்ன கலைஞரை குறைத்து மதிப்பிடல இல்லை, கலைஞரை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். என்னை வந்து அடிக்கடி நான் நான் பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உடனே என்னை உட்கார வச்சுட்டு ரொம்ப பேசிய ஒரு மகத்தான மனிதன். அதெல்லாம் உனக்கு வீடு வேணும், உனக்கு வீடு வேணும்யா, வீடு வேணும்ல, இல்லை அப்படின்னாரு. ஐயா நான் அரசாங்கத்தை ஆமாம் நடிகர்கள்லாம் போயிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க வடிவெல்லாம். அப்போ அந்த நேரத்தில் நான் கீழே உட்காந்துக்கிறேன். ஆனால் அவர் ரொம்ப ஞாபகமாக நான் கீழே இருக்கிறேன். ஆனால் இவர் மேலே இருந்த இந்த நடிகர்கிட்ட இந்த வேலு பிரபாகரன் பேர் ஒன்று சேர்க்கணும், வந்திருக்காங்க கூப்பிடுங்க அப்படின்றார். அப்போ நான் கூப்பிட்டா நேராக போயிட்டு உட்காந்துட்டு உனக்கு வீடு வேணுமாயா அப்படின்றார். இல்லையா நான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதுவும் வாங்க மாட்டேங்க, நான் ரொம்ப அறிவாளி மாதிரி. அதெல்லாம் விடுங்க, சும்மா அந்த வயதில் இருக்கிற ஒரு எமோஷன் அதெல்லாம். இப்போ நினச்சி ஏன்டா அந்த வீடாவது வாங்கியிருப்போம். ஆனால் அதை வாங்கி தான் நம்ம அவரை பற்றி அப்படி இல்லை. அவர் ஒரு மகத்தான மனிதன். இல்லைன்னா அவ்வளோ பெரிய உயரத்தை அடைய முடியாது, அவ்வளோ பெரிய மக்களை இவனுங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நான் அதான் சொல்கிறேன், நான் கலைஞரை நேசிக்கிறேன், ஆனால் மக்களை அதை விட அதிகமாக நேசிக்கிறேன். பாவம் இல்லையா அந்த ஜனங்க பாவம் தானே. உங்களை மாதிரி ஆளுங்க நான்லாம் 67 சோறு ஓவியம் உதயசூரியன் போட்டு எங்கள் ஊரில் NS பலராமன் நிற்கிறாரு. உதயசூரியன் வரைகிறோம் பேனரில் வரையணும், அவங்களும் உதயசூரியன் உதயசூரியன் அண்ணாவை போய் பார்த்துட்டு ஏதோ இவங்கெல்லாம் வந்துட்டா எனக்கு வந்து வேற வந்துடுனா நம்ம வாழ்க்கையெல்லாம் வேறு மாதிரி ஆகிடும், ஏழைகள்லாம் பார்க்கணும், எல்லாமே மாறிட போதுறான். ஆனால் இதோ இப்போது சாகர வயசு எனக்கு வந்துடுச்சு. நான் நிறைய உழைச்சும் இந்த பெரியாருக்காக அந்த கருத்தை பரப்பணும்னு நினச்சோம். இந்த வாழ்க்கையோட அடிப்படை வசதிகள் கூட இல்லாத, அது எதனாலன்னு விட்டுருங்க, அதை எவனாவது ஏமாத்தினானா அது. ஆனால் இந்த சூழல் அப்படி இருக்குது, சூழல் தானே அது. அப்போ நீங்கள் எங்களை போன்ற மக்களையெல்லாம் கவனிப்பிலே வைக்கல. நீங்கள் வச்சுதெல்லாம் உங்கள் குடும்பத்தை நல்ல இந்த முரசொலி மாறம் பசங்களை பாருங்கள், சன் டிவின்னு ஒன்று வச்சுருந்தோம். நீ எம்ஜிஆரை பார்த்தியா நீ? உங்களை ஏன் பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்குது, எவ்வளோ பெரிய மீடியா, அதில் வந்து கடவுளும் பக்தியும். நீ வந்து எம்ஜிஆரை பார்த்தியா? அந்த காலகட்டத்தில் சினிமா வந்து இப்படித்தான் அப்படின்னு எடுத்துன்னு இருந்த காலகட்டத்தில் ஒருத்தன் நமக்கு சம்பந்தமே இல்லாதவன், அவன் எங்கேயோ சிலோனில் பிறந்த ஒருத்தன், அவன் வந்து அண்ணா பேச்சையும் இதையும் கேட்குறான். கேட்டுட்டு அடடா இந்த கருத்து மக்களுக்கு பரப்பணும்டா. சினிமாவில் எவனோ எழுதுகிற கதையில் நான் நடிச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இதே கருத்தை எல்லா படத்துலையும் வச்சா நல்லா இருக்குமே. இதான் மக்களுக்கு போய் சேர வேண்டிய கருத்து. இந்த கடவுள் பக்தி பாட்டு கடவுளுக்கு வேண்டாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லை அருவாளை தூக்குறது வெட்டுறது இந்த மாதிரி மது குடிப்பது நல்லா தூக்குடா. இந்த பாவம்டா இந்த ஜனங்க ரொம்ப ரொம்ப ஏழையா பண்பற்று அப்படியே பாவம். இவனுங்களுக்கு வழிகாட்டணும்டா, அதான்டா என் வேலை. மொத்தமே அண்ணா சொன்ன கருத்து தான் எல்லா படத்துலையும். அண்ணா எல்லா படத்துலையும் இது அப்படி இதுதான், 3 எழுத்து எல்லாமே இதுதான் நான் பரப்போண்டா அப்படின்னு ஒருத்தன் அந்த கருத்தை உள்வாங்கிட்டு அதுக்காக அப்படி வெற்றிகரமாக வாழ்ந்துட முடியும் நான் முதல்ல நினச்சிருப்பானா? இந்த கருத்தை எடுத்துன்னு போனால் எவ்வளோ பேர் சொல்லியிருப்பான். அதெல்லாம் முட்டாள்தனம். சினிமாலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நான் எல்லாத்தையும் நீங்கள் நடிக்கணுங்க அப்படி இல்லை. ஒருத்தன் இருந்து சாகிற வரைக்கும் முதலமைச்சராக இருந்து சாகிறான். அந்த அவனுடைய எண்ணம் பார்த்தீங்களா, கட்ஸு. அந்த நீ இவ்வளோ பெரிய மீடியா வச்சுருக்கிறிய, என்ன இந்த சாமி பூதம் காட்டாத இன்டர்நேஷ்னலாக எவ்வளோ டிவி பெரிய டிவியாக ஓடுது, நீ இந்த சன் டிவி வச்சுன்னு இருக்கியடா அப்படின்னா யாரோட சொத்து? உண்மையாக யாரோட சொத்து? பெரியாரோட சொத்து. உண்மையாக சொல்லுங்கள், பெரியார்னு ஒரு ஆள் இல்லைன்னா இந்த சன் டிவி இருந்துக்குமா? அப்போ உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆள், திராவிடத்துக்கு அப்படியே அதை பண்ணார் இதை பண்ணார் புஸ்தகம் எழுதினார் அதே வேணா எல்லாம் அந்த திராவிடத்தின் பேரால் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு அயோக்கிய பயலுங்க இருக்கிற ஏழைகளையோடைய கண்ணீரையும் ஏழைகளோட நிலைமையும் தெரியாமல் ஒரு டிவி ஆரம்பித்து அந்த டிவி என்னடா நீ வந்து ஒரு நாளைக்கு 5000 கோடி 1000 கோடி கம்மியாயிடுமா மூட நம்பிக்கை விட்டுட்டான்.
சரி, ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறடா. இல்ல வெகுஜன மக்களுக்கு பிடிக்கிறதான ஒரு தொலைக்காட்சி போட முடியும். ஏன்னா வெகுஜன நீங்க வணிக ரீதியா பாருங்க, மகாபாரதத்தை ராமாயணத்தை போட்டா பார்க்கறாங்க. அதுதான் இப்பதான் வெகுஜன தானே சினிமா. அதுல எப்படி பெரிய இந்த எம்ஜிஆர் வந்து அத திராவிட கருத்துக்களை எடுக்கிறான். அப்ப சினிமாவாவது டிக்கெட் கொடுத்துன்னு வரணும். நீ டிவி வீட்டுக்குள்ள பாக்குற, நீ வந்து எவ்வளவு உனக்கு தெரியாது அதை பத்தி. இவனுங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அந்த முரசொலி மாறனுக்கு தெரிஞ்சிருந்தா, இப்போ எங்கள் அப்பா கொஞ்சம் பகுத்தறிவு தெரிஞ்சதுனால்தான் அதனுடைய அவசியத்தை, அதை நீ இப்போ வேலை செய்ய வேண்டிய அவசியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குற, சொல்லி கொடுத்துருக்காரு. மக்களுக்கு வேலை செய்ய தான் நீ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் தான் சம்பாதிக்கணும்னு வச்சுங்க. இந்த மூட நம்பிக்கையெல்லாம் பரப்பலைன்னா 50 கோடி கம்மியாகட்டும். 50 கோடி வருது இல்லை, அது வெற்றி பெற்றிருக்குது இல்லை எம்ஜிஆர்னு ஒரு ஆள். நீ ஏன் அது தெரியாது, அதனுடைய அவசியம் தெரியாது, புரியாது. இவன் சொல்லுவான் இது வெகுஜனத்துக்குங்க. அப்போ நீ ஏன் கடவுள் இல்லைன்னு பெரியார் வெகுஜனத்துக்கு எதிரியாகிறான்? வெகுஜனத்துக்கு பெரியார் எதிரிங்க ஜென்ரலாக பார்க்கும்போது. அவனை வச்சுக்கிட்டு ஏன் உன் கட்சியில் வைக்கிற, அதை வச்சுக்கிட்டு ஏன் எம்பி ஆகிற, மந்திரி ஆகிற, எல்லா பதவி அனுபவிக்கிற? திருடனுங்க, அயோக்கியனுங்க. மக்களுக்கு புரியாததுனால, மக்களுக்கு தெரியாததுனால இல்லை, மக்களுக்கு இதுதான் விஷயம், இதுதான் தலைவன், இதுதான் கொள்கைகள் அப்படின்னு மக்களுக்கு போய் சேர வைக்காமே போயிட்டான்ல. அது சேர்ந்து இருந்தால் தானே இவனுங்களை அடிப்பானுங்க. ஆனால் காலம் இப்படியே போகாது. நிச்சயமா அமைச்சருடைய கருத்திலிருந்து துவங்கி பெரியாருடைய கருத்துக்கள் வரைக்கும் பேசியிருக்கிறீங்க. மக்களுக்கு வந்து எது நன்மையை பயக்குமோ, எது வந்து நல்லவற்றை விளைவிக்குமோ அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் ஒரு ஊடகத்தின் கடமை, பெரியாரை பின்பற்றக்கூடிய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களையும் ஆழமாக அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு பெரிதும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.